வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல்படி செய்திருக்காரு. நாம் அவருக்கு சரி செய்ய வேண்டிய மரியாதை என்னன்னு கேட்டால் அந்த வழிகாட்டுதல்படியே மேலும் நம்ம நல்ல முறையில் பணியாற்றி இந்த ஆசிரியர்களுக்கு நல்ல பேரணியை வாய்ப்புகளை தான் நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு மரியாதை. இந்த பணி நிறைவு நாள் வந்து அவரை ஆசிரியர் மட்டுமே தான் தவிர அவரை மருத்துவ சேவை அவருடைய குழந்தைகள் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் அவருடைய குழந்தை மருத்துவராக இருக்கிற காரணத்தினால குழந்தைகளுக்கும் இந்த மருத்துவ சேவை எங்களுக்கும் கிடைக்க ஆண்டவர் வந்து ஒரு மீது ஆய்வு வழங்கணும்னு கேட்டார். அவரும் அவர் எல்லா நிலையிலும் வாழ்வாங்க வாழ வாழ்க்கை வளர்ந்து வாழ்க்கை வளர்ந்து வாழ்க்கை வாழ்த்தி வாய்ப்பு நன்றி நன்றி. என்ன டவுட் கேட்டாலும் உடனே கிளிக் பண்ணிட்டு தைரியமா பேசுங்க. நம்ம டவுட் கேட்டாலும் இது மாதிரி செய்யுமா, எதுக்கு இருக்கிறது, இது மாதிரி தைரியமா பேசுங்க, தைரியமா செய்யுங்கன்னு சொல்லுவது. இது ஒரு வழிகாட்டியாகவும் உன்னோடையாகவும் இருந்து எங்களுக்கு ஒரு 3 வருஷம் வந்து ஒரு 3 நாளும் பண்ணா தெரியும். இதுக்கு இன்னும் கூட எங்க சார் ஒர்க் பண்ணி இது ஒரு களம். இந்த களத்தில் நம்ம விளையாட கற்றுக்கொள்ள இன்னும் விளையாட முடியும். நான் வந்து கேஸ் ஒர்க் பண்ணுறது பயந்துட்டே வந்து ஜாயின் பண்ணுறேன். நான் ஃபேமிலிக்குள்ள ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்ததாக கோமதி ஒரு வாழ்க்கை பேசுவார். யாருங்க? யார் அது? முதல்ல முடிவு பண்ணிருக்கணும் அடுத்து நம்ம தான் அப்படின்ட்டு. சார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஜிபே போட்டாங்க. அவர் வந்து தான் நாங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தோம். கரெக்டாக எங்கள் வீடு பால் காசுறானே கரெக்டாக வந்தாருங்க. இந்த வயசுலேயே நீங்கள் வந்து எங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நிறைய நல்லதுங்கள்லாம் நடந்துட்டு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு சார் என்ன ஃபேவர் பண்ணியிருக்காரு? சொன்னோம்னா அவருக்கு தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோங்கிறது அவருக்கும் தெரியும். அதனால வந்து அதை பற்றி அவ்வளவா வந்து விமர்சனம் வேண்டாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சார். சார் நான் ஃபஸ்ட்டு மேட்டுப்பாளையம் போஸ்டிங் வந்து நான் மறந்துட்டேன். அந்த 58 நாளுக்கு ஒரு நாள் ஒரு டைம் அனுப்பும் போது தான் நம்ம மேட்டுப்பாளையம் ஞாபகம் வரும் எனக்கு. சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ஜேடி சார் வந்து தொண்டாமுத்து போக சொல்லும்போது நான் அழுதேன். நான் சார் நான் போகிறேன் சார் அப்படின்னு அழுதேன். இல்லைம்மா இப்போ மேட்டுப்பாளையத்தை விட தொண்டாமுத்தூர் வந்து நல்லா இருக்கும், எல்லாருமே வந்து நல்லா பழகுவாங்க, ஃபேமிலியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அது 100க்கு 100 உண்மை. இங்கே வந்துட்டு சார் வந்து ஒவ்வொரு டைமே எனக்கு ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் மட்டும்தான் பண்ணுவார். உடனே நீ ரிலீவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற தேவசனா மேடம், வாணி மேடம், எல்லா மேடம்ஸும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப்ஸு எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மறக்கவே முடியாது. அப்புறம் டிகிரி ஃபைனல் இயர் டிகிரி முடிக்கிறதுக்கு 8 நாள் வந்து கண்டினியூஸாக லீவ் கொடுத்தாரு சார். சர்வீஸ் கட் ஆகாமல் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு லீவ் கொடுத்தாரு. அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் சார் வந்து வாழ்த்தி பேசுறதுக்கு எனக்கு வயசு இல்லை, அதனால பண்ணிக்கிறேன். சரி நான் பயந்துட்டு ஜாயின் பண்ணேன்.
ஜாயின் பண்ணி அடுத்த நாளே ஒரு 4 நாள் லீவ் கொடுத்தாரு. ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு. அப்புறம் வேலையெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு தான் போகும்போதே தொண்டாமுதல் சொல்லி விட்டாங்க. ஆனால் இங்கே வந்து சார் வந்து ஓபி டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வேலை வரும். ஒரு நாள் புதன்கிழமை டாக்டர்ஸ் யாருமே இல்லை, சார் தான் ஓபன் பண்றாரு. அப்ப நான் தான் போய் டோக்கன் எழுதிட்டேன். அப்ப சார் வந்து அதுக்கு முன்னாடி மகேஷ் கிட்ட சொன்னாரு, எனக்கு வந்து கோபமே வராது, கோபம் வந்தா என் பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. ஆனா இதனால வரைக்கும் யார்கிட்டே கோவப்பட்டது கிடையாது. அப்புறம் சார் வந்து நிறைய கத்துருக்கோம் நாங்க. ஏதாவது அதாவது என்ன சொல்றது, ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது, அதே மாதிரி கிளென்லினஸ் எல்லாத்தையுமே வந்து சார் வந்து கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. அந்த போர்டுல எழுதி போட்ட டாக்டர்ஸ் நேம் ஒரு சார் வருவாரு அப்படின்னு சொன்னா நாங்க டியூட்டி டாக்டர் பேர் எழுதிடுவோம். அதெல்லாம் எழுத மாட்டோம். டேட் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. நாளையில இருந்து சார் வந்து இந்த லாஸ்ட் வீக் ரவுண்ட்ஸ் வந்தப்போ நான் தான் இருந்தேன். அப்போ வந்து சார் வந்து கேட்டாரு, பிடி ரவுண்ட்ஸ் வந்து இந்த மாதம் வரமாட்டாரு, நான் இருக்கிற வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அதே மாதிரி வந்து அவர் இருக்கிற வரைக்கும் யாருமே ரவுண்ட்ஸ் அதெல்லாம் சந்தோஷம். நானே ஒரு பிடி நீங்க இருக்கிறதுனால யாருமே வரல. அதனால பிடி ரவுண்ட்ஸே வரலைங்க. அப்புறம் ஐபிஎல் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து நல்லா கேர் கொடுத்து பார்ப்பாரு சார். ஒவ்வொரு டைம் வர்றப்போ ஒவ்வொரு கேஸ் ஷீட்டும் எடுத்து பார்ப்பாரு. அதில் ஏதாவது டாக்டர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட அதை சொல்லி கரெக்ட் பண்ணி அடுத்த டைம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கிடைக்குதுன்னு சொல்லி செக் பண்ண சொல்லுவார். அப்புறம் அதே மாதிரி ஒரு அட்மிஷன் ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டெத் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தவங்க தான். அந்த குழந்தை கரெக்டாக அட்மிஷன் வரப்போ சார் வந்து உட்காந்துருக்காருங்க. நாங்கள் வென்ஃப்ளான் போடவே முடியலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்ககிட்ட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு எங்கிட்ட திருப்பி கேட்டார், நீங்களே இந்த மாதிரிலாம் கேட்பீங்களா அந்த பேஷண்ட்கிட்ட, இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், அதனால நம்மளால் முடிஞ்ச அளவு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் மேடம்கிட்ட சொல்லி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாற்றி அந்த பேஷண்ட் நல்லா போச்சு. அந்த பேஷண்ட் மறுபடியும் வந்து சார் பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக மறுபடியும் வந்தப்போ சார் லீவில் இருந்தார். அந்த பேஷண்ட் வந்து எங்கிட்ட தான் சொல்லிட்டு போச்சு, அந்த டாக்டர்கிட்ட வந்து சொல்லிடுங்க அவர் நல்லா பார்த்தாரு ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்பன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வரல, நல்லா இருக்காங்க. அதனால ஏன்னா அந்த கேஸ் வந்து ஒரு ஸ்டாஃப் சின்ன பேர் தெரியுது சிஎஸ் ஒரு ஆஃபன் வந்து அவங்க பாட்டி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. குழந்தையுடைய அம்மா வந்து ஸ்டாஃப் நர்ஸு. பட் இத்தனை நாள் ட்ரீட் பண்ண யாருக்குமே தெரியாதது வந்து எனக்கு தெரியும் இல்லையா. இத்தனை நாள் வந்து பல தடவை வந்து அட்மிஷன் ஆகிருக்கு. பட் இருந்தாலே நான் வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இது கேதர் பண்ணது அவங்க அம்மா வந்து ஸ்டாஃப் நர்ஸு. கமிட்டட் சூசைடா சம்திங் ஏதோ ஆக்சிடென்ட்ல வந்து அவங்க ஆக்சிடென்ட்ல 2 பேர் இறந்துட்டாங்க. குழந்தையுடைய அப்பா அம்மா டெத்து. அதில் இது வந்து ஸ்டாஃப் நர்ஸு. அந்த குழந்தை வந்து இப்போ ஆஃபன் ஆகி அப்போ பாட்டி வளர்த்துட்டு இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அட்மிட் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது ஏன்னா இந்த டீட்டெயிலாக நீங்கள் எதுக்கு போகிறீங்க, குழந்தை வர்றாங்க, யாரும் எடுத்து வர்றாங்க, பாட்டி எடுத்து வர்றாங்க. ஸோ அந்த இதில் பாருங்கள் உங்கள் அதாவது இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாஃப் நர்ஸுடைய குழந்தை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இது கேர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்க போகிறப்ப வந்து உங்களை பார்க்க வந்தாங்க சார் 2 டைம்.
இந்த மாதிரி தான் பேர் வாங்கிக்கிறேன் நான். கேஸே பார்க்காம பேர் வாங்குறது எப்படின்னு வேற செய்யாம பேர் வாங்கிட்டீங்கன்னா எப்படிதான் சம்மந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு நேற்று கடைசியா பேசி சொன்னாரு அரசியல்வாதிகள் எல்லாம் பேசி கடைசியா பேசி கொடுக்க முடியாம சார் நான் பேசுவேன் சார் எந்த தினம் என்னடா பேசுவான் கடைசி நேரத்துல கவுத்துருவான் அப்படின்னு அழகா சார் முகத்தை பார்த்தாவே போதும் சார். அது மாதிரி கொஞ்சம் ஹிஸ்டரி கொஞ்சம் தெரிஞ்சுன்னா ஒரு கேர் கொடுத்து போயிடும். வீல் சேர் வந்து டொனேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீல் சேர்ல வந்து ஒரு வீல் சேர்ல தான் காத்துருந்துச்சு, ஒரு வீல் சேர்ல அப்போ வந்து சொன்னாரு சாட்டர்டே சண்டே உங்களுக்கு 2 days வந்து டைம் தரேன், நான் மண்டே வந்து பார்ப்பேன், மண்டே நீங்கள் டியூட்டியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு. நான் வந்து பார்ப்பேன், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ட்டார். அதே மாதிரி கரெக்டாக வந்து மண்டே வந்தப்போ நான் தான் டியூட்டி இருந்தேன். முதல்ல வந்தவொடனே நான் சொன்னேன், நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டார். சார் வீட்டில் காத்தடிச்சு வச்சிருக்கேன். உடனே வந்து எங்க நான் உட்காடுறேன் அப்படி சொன்னாலும் நல்லா ஜாலியா இருப்பாரு. ஜாலியா இருக்கும்போது நம்மளுக்கு அது வந்து அவர் சொன்னது வந்து கஷ்டமா தெரியாது. திரும்ப வந்து கேட்கும்போது நம்மளுக்கு அது சொன்னது வந்து கஷ்டம் தெரியாது. அந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சாலுமே அவர் வந்து கேட்கும்போது நல்லா ஜாலியா இருக்கும் போது நம்மளால இத்தனை வேலை நம்ம சொன்னோம் காத்தடி காத்தடி இல்ல வீல் சேர் டொனேட் பண்ணும்போது டொனேட் பண்ணிட்டாங்க, காத்து இல்லாம டொனேட் பண்ணிட்டாங்க. அது ஒரு 3 மாசம் சொல்லி 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 காத்தடிக்கவே முடியல. அப்புறம் கடைசி இவங்க மாட்டினாங்க. ஆமா எங்கேயோ பேர்த்துக்கிட்ட சொல்லி ஒன்றும் வேலையே நடக்கல. அப்புறம் கடைசி ஒரு இது பண்ண சரி சரி இந்த காத்தடிக்க 3 நாள் டைம் தர்றேன். 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அப்புறம் நீங்க ஒரு நாள் மூடுறதுக்கு போல் இருக்குது. சரி நல்லா எனக்கு வீல் சேர்ல சார் நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை டெப்டேஷன் வந்துருக்காங்க. ஒரு சண்டே அன்னைக்கு நானும் அப்ப இருப்பீங்களா நீங்க? அப்பதான் போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்தா 7:30 கரெக்டா. அப்பவுமே சார் 7:20 நான் ஜோதியில வந்தேன். அதுக்கப்புறம் சார் வந்தாரு 7:30 அப்ப யாரும் வரமாட்டோம். சரி யாரோ அந்த பிளாக் கலர் ஹேண்ட் பேக் வச்சுட்டு தான் சார் உள்ள வந்தாரு. சரி யாரோ வராங்கன்னு நினைச்சு அவர் சார் கிட்ட போனாரு, நான் இங்க வந்தேன். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு ரூம்குள்ளே போனேன். அந்த சார் ரூம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. சரி அப்படி போய் விஷ் பண்ணிட்டு அப்புறம் சார் கேட்டேன், சார் டெப்டேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. யாரோ அட்டெண்டர் மாதிரி வந்தாரு சார், எதுவுமே கண்டுக்காத மாதிரி வந்தாரு. அப்போ கூட்டவே இல்லை, வார்டு கூட்டவே இல்லை. அப்புறம் சார் உள்ள உட்காராம வெளியே வந்து ரவுண்ட்ஸ்க்கு வந்துட்டாரு. அப்போ வார்டு ரவுண்ட்ஸ்க்கு வந்தாரு சார். வந்துட்டு ஏன் இன்னும் கூட்டவே இல்லை அப்படின்னாரு. அப்போ பாஸ்கர் வரலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு, அதனால கூட்டலை. அதுக்கப்புறம் சரி ஓபி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் ஆஃபீஸர் ஆப்போசிட் ரூம்ல முதல்ல மெடிக்கல் ஆஃபீஸர் ரூம் இருக்கும்போது அங்கே ஃபர்ஸ்ட் கார்த்தியான ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட 2 வீலர் வந்து உள்ளே இருந்துச்சு. இப்போ சார் உள்ள வரும்போது கேட்டாரு, யாரோட 2 வீலர் கேட்டாரு. இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட 2 வீலர் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இனிமேல் நீங்கள் வந்துக்கூடாது, நீங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அது கண்டுக்கல. சார் டெப்டேஷன் தானே சொல்லி பார்த்தாரு. அவங்க ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சார் கண்டிப்பா சார் தான் வராரு. வண்டியெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு போல. அப்பவே வந்து இப்பெல்லாம் வந்தாருன்னா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் இங்க இருந்து ரவுண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி மகேஸ்வரன் மிஸ்கால் சொல்லிருக்கேன். அப்புறம் சார் ரவுண்ட்ஸ்க்கு வர்றாருன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுது எல்லாம் போய் ரவுண்ட்ஸ் முடிச்சோன்னா நேரம் டாய்லெட்
பண்ணுங்க. பிடி விசிட் அப்பெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி சாயந்தரம் ஸ்டெப் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வாழ்வெல்லாம் வந்து எங்கே திருப்பணும் என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரியும். அது வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியிடங்களுக்கு போனாலும் ஓரளவு நம்ம வந்து மாடலாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து சார் கொடுத்துருக்குறாரு. ஸோ சார் அவங்க ஃபேமிலி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி மருத்துவர்கள் வந்து நல்ல முறையில் அரசு மருத்துவமனைக்கு நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துருக்காருங்க. அவருடைய இன்று நிறைவிழாக எல்லாருமே சேர்ந்து அவருடைய நல்ல முறையில் நிறைவேற வேண்டும் என்று அவரை வாழ்த்து வழங்குகிறோம். எல்லாருக்கும் நன்றி. பெரிய நாயகர் சார், நான் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணி 3 நாள் சார் அப்டேட் பண்ணிருந்தேன் சார். அப்போ வந்து அப்போ யூனிஃபார்ம் போட அது என்னன்னு லோன் கேட்குறப்போ லோனுக்கு சைன் கேட்டேங்க சார். நான் சைன் பண்ணுறேன், நீங்கள் தான் கட்டணும், நான் கட்டுவேன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அது கேட்டால் எதுக்காக நீங்கள் பொண்ணு படிக்கிறது சார் இவ்வளோ கையில் நிறைய எனக்கு அது யூனிஃபார்ம் போடுறப்பட அவர் ஞாபகம். பேசுங்க. எதுவுமே பேச முடியாத ஸ்டேஜ் வந்தீங்க. ஏன்னா அதிகமாக உங்களை வந்து நிறைய மேலே கொண்டு வரணும்னு நினைச்சேன், முடியல. ஏன்னா எதுவுமே ஒரு இதுக்கு படிப்பறிவு ரொம்ப முக்கியம் இல்லை. அது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப மினிமம் குவாலிஃபிகேஷன். எஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து ஓபி சீட் கொடுக்குறதுனாலே அவங்களுக்கு ப்ராப்ளம். ஏன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணேன், இங்கிலீஷ் தெரியாது. ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் அது ஓகே. ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்லணும்னா சொல்லுங்கள், இது அழ வேண்டாம். யாரும் உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. பேச முடியலன்னு ஒரு டான்ஸ் அவங்க டான்ஸரா? கணேசன் சார், ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி இது பண்ணுறதை விட எல்லாத்துக்குமே மாலை வணக்கம். அண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அவங்க சேர்ந்ததுனால எனக்கு தெரியுமான்னு தெரியல, சேர்ந்த அன்றைக்கே வந்து ஓட ஆரம்பிச்சேன். ஏன்னா அங்கே வந்து எம்எல்ஏ விசிட்டு வாரத்தில் இருக்கல, நான் தெரியாமல் வந்து மூவுக்கு போயிட்டேன். வெளியே ஓடுறதுக்கு எங்கே வழி, எப்படி இன்னொரு வழி இருக்கா வெளியே போகிறதுக்கு? ஏன்னா முதல்ல எடுத்தோடனே அரசியல்வாதிகிட்டே நீங்கள் தான் புதுசாக வந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அந்த இது வேண்டாம் அப்படின்னு வெளியே அப்பவே வெளியே போயிட்டேன். கேட்டீங்க சார். என்னது நான் வெளியே அப்புறம் நீ யாரும் தெரியாது சார். நான் வந்து வெளியே போறேன், வெளியே போனது எனக்கு கால் பண்ணி போன வெளியே சார். ஆமாம், பார்த்ததே வந்து பட் வந்த உடனே என்னை துரத்தி அடிச்சா. ஹாஸ்பிட்டல் கிட்ட துரத்தின ஹாஸ்பிட்டலும் என்றாலே துரத்தி. அது என்ன ஆச்சு, உடனே போய் லைப்ரரி வந்து ஒரு ½ லைப்ரரி பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் லைப்ரரி இருக்கு. வரும்போதே பார்த்துட்டு வந்து லைப்ரரி புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
அதனால் லைப்ரரியில் போய் ஒரு 1/2 hour 45 minutes ஃபோன் வர வரைக்கும் லைப்ரரியில் கூப்பிட்டு படிச்சுட்டு இருந்தேன். எம்எல்ஏலாம் போயிட்டாங்கங்கிறது அப்போ வந்து அப்புறம் திரும்பி ரீஎன்ட்ரி. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நல்லாவே போச்சு. எக்ஸலண்ட் டாக்டர்ஸ். இங்கே வர்ற டாக்டர்ஸு இருக்கிற டாக்டர்ஸும் சரி, வந்த டாக்டரும் சரி, இங்கிருந்து போன டாக்டரும் சரி, எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காகவே வருவீங்க. அது ஒரு தொண்டாமுத்தூர் வந்து ஒரு வகையில் கொடுத்து வச்ச ஹாஸ்பிட்டல். ஏன்னா இந்த ஒர்க் பண்ண டாக்டர் வந்து வாணி நல்லா ஒர்க் பண்ணுற டைப்பு. டாக்டர் சபீனா நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப சின்சியர் டைப். அப்புறம் அது ரீசெண்டாக அவங்க கார்த்திக், அவரும் அதே மாதிரி தான் சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பீரியடில் இந்த டாக்டர்ஸு அத்தனை பேருமே டென்டிஸ்ட்டும் சரி, எல்லாருமே எல்லா டாக்டர்ஸுமே வந்து ஒர்க் பண்ணுற டைப்பு. யாரும் ஒர்க்கு ஏமாற்றி போகிற டைப் இல்லை வந்துட்டு வெளியே ப்ராக்டிஸ் பண்ணுற டைப்பும் இல்லை. அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் எனக்கு வந்து இப்போ இந்த 2-3 நாள் பார்க்கணும் வந்து நான் எல்லாத்தையும் விட்டுலாம். இந்த 2-3 நாள் வந்து எனக்கு நிறைய பாராட்டுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நானாக கேட்கல, பொதுமக்களே விரும்பி கேட்டுக்கிட்டது. அதனால் அதை பார்க்கும்போது அந்தளவுக்கு நான் பண்ணியிருக்கணுமா அப்படின்ட்டு ஒரு சின்ன இது. அதுதான் சொன்னேன், நேற்றே சொன்னாங்க, இது எல்லா புகழும் வந்து எனக்கு இல்லை. ஏன்னா நீங்கள்லாம் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணதுனால தான் அந்த பேர். மேபி நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் லீடராக இருந்து வந்து கொஞ்சம் கேட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டைம் ஆகிட்டே இருக்குது, ஓபிகா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் முடிச்சிடலாங்க, இன்னும் கொஞ்சம் பேசலாங்க. தொண்டாமுத்தூரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி வந்து தொண்டாமுத்தூர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் இல்லை. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து போய் ஜாயின் பண்ணது ஒரு ரொம்ப தமாசான ஒரு இது. இதில் ஊட்டியில் வந்து ஓவேலியன் ஒரு பிஎஸ்சி. ஓவேலியன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சொல்கிறீங்க. ஏன்னா ஓவேலிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஓவேலிங்கிறது ஒரு பிளேஸே கிடையாது. அப்படிதான் நான் வந்து போஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊட்டி போய் எந்த இடத்துல இருக்கலாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நானே என் ஃப்ரெண்டு வந்து ஊட்டி போனோம். ஊட்டி போனதுக்கப்புறம் ஊட்டியில் போய் பஸ் ஸ்டாண்டில் கேட்டுட்டு எனக்கு அப்போ வந்து ஜேடி ஆஃபீஸு டிடி ஆஃபீஸ் அதெல்லாம் ஞாபகமே வரல. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதில் தெரியாது நினைக்கிறேன். சர்வீஸில் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து சரி இடத்த பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். போய் எங்கள் பஸ் ஸ்டாண்டில் கேட்டால் ஓவேலிங்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. கேட்ட பக்கத்தில் டாக்ஸி டிரைவரு, ஆட்டோ டிரைவர் யார் கேட்டால் யாருக்கும் தெரியல. அப்புறம் பார்த்துட்டு நேராக போய் போட் ஹவுஸ் போயிட்டு அப்போ நானில் படுத்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுவேன். அப்புறம் வந்து கடைசியில் பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓவேலியன்ட் எங்கே இருக்குது சார்? அது ஓவேலியன்ட் ஒரு இதே கிடையாது. அது வந்து மலைக்கு இடையில தான் பேருக்கு தான் வந்து ஓவேலியன்ட் பேரு. வேல்யூ எப்படின்னா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி, அதில் வந்து ஒரு 10 ஊர் இருக்குது. ஸோ அந்த பிஇசி பேர் ஓவேலி, இருக்கிற இடம் வந்து பார்வை. ஆனால் அருமையான பிஇசி. அது மாதிரி நான் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல. நிறைய பிஇசி இருக்கலாம், பட் நான் பார்த்ததில் வந்து ரொம்ப அழகான பிஇசி. அது கூடலூர் வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸு. ஊட்டிலேருந்து திரும்பி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டவுன் போய் அங்கேருந்து திரும்பி ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா கூடலூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸு. பிஇசியில் வந்து ஒரு சின்ன பிஇசி, அடிஷ்னல் பிஇசி. ஆனால் முன்னாடி கிரவுண்ட் வந்து ஒரு ஏக்கரா பக்கமாக இருக்கும். அந்த பிஇசி வந்து யூடியூப் பேசும் ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால நமக்கு தெரியாது. இது அது சின்ன இது சொல்கிறேன். அது என்ட்ரியே வந்து ப்ரைவேட் லேண்ட். ஒரு பிர்லா எஸ்டேட் இருக்கும். ஒரு 17,000 ஏக்கர்ஸ் வந்து பிர்லா எஸ்டேட். ஒரு சைடு வந்து ஃபாரஸ்ட், ஒரு சைடு வந்து டீ எஸ்டேட். அப்புறம் அந்த ஃபுல்லாக அந்த ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்மே விசிபிலிட்டி வந்து ஒரு 30 feet தான் இருக்கும். 30 அடி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள ஒரு பெண்ட் வந்து எதுக்கு எந்த வண்டி வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அது கார் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, பைக் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். போனோன்னா பிஇசி போயிட்டு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு பிளைனாக ஒரு இது இருக்கும். காம்பவுண்ட் வால் வந்து கரெக்டாக 2 feet தான் இருக்கும். காம்பவுண்ட் வால் லென்த்தியாக இருக்கும். பிஇசி சைடில் பார்த்தீங்கன்னா 2 feet இருக்கும்.
அதே வந்து அதர் சைடு கீழே பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் 20 ஃபீட்லேருந்து காமன் வால் வரும். பிஇசி சைடு 20 ஃபீட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸு ரிவர் சைடில் பிரிட்ஜ் நினச்சி பாருங்க எவ்வளோ நல்லா போனோம்னா கரெக்டாக 7:30 8:30க்கு அப்படின்னா நான் ஒரு 8:45 போவோம். 9:30க்கு டீ சாப்பிடும்போது கரெக்டாக அந்த காமன் வால் உட்காந்து தான் அந்த பக்கம் காலத்துக்கு போட்டு ஃபால்ஸை பார்த்துட்டு காற்று சாப்பிடுவோம். பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை ஃபஸ்ட்டு அங்கே ஜாயின் பண்ண நினைக்கிறேன். அங்கே ஜாயின் பண்ண புதுசில் வந்து என்னுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு பெக்குலியர் டைப் சொன்னாங்க, சார் எனக்கு யாருமே மதிக்கிறது இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க சார். ஸோ அவருடைய ரிக்வஸ்ட்டுக்காக வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்து முதலே பழகிட்டு இல்லை. ஃபஸ்ட்டு சர்வீஸ் என்ட்ரிலேயே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒன்றுமே தெரியாது, நமக்கும் தெரியாது, என்ன யாரை என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாது. பட் ஒரே வாரத்தில் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி வீக் டியூஸ்டே ரிவ்யூ மீட்டிங் இருக்கும். ஒரு 2 ரிவ்யூ மீட்டிங் போனதுக்கப்புறம் 3ஆவது ரிவ்யூ மீட்டிங்கில் நான் ஸ்ட்ரிக்டாக பண்ணிருக்கிறேன். சில சமயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போனாங்க ஒரு ஸ்டேஜ். அப்புறம் அங்கே வந்து ரொம்ப கம்யூனிஸ்ட் ஜாஸ்தி. கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத பார்த்து பிடிக்காம அவங்க இப்போ தர்ணா பண்ண ஆரம்பிச்சாங்க. டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் வரக்கூடாது அது இன்னும் மறக்க முடியாது. அப்புறம் வந்து அது ஒன்றும் எனக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. என்னுடைய பிரதர் நான் வந்து எம்எல்ஏ வருது அது அப்படிதான் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வந்து பெருசாக ஒன்று இதுன்னு நான் நினைக்கல. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரல. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வந்து உறுதியில் விட முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, தர்ணா பண்ண முடியாது. அப்புறம் அங்கே வந்து ஒரு 2 months அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என் நேட்டிவ் வந்து ஒரு 9 kilometers ஒரு பிஎஸ்சி உட்காரம் பிஎஸ்சி அப்படின்ட்டு காலேஜ் ஜேடி வந்து சொன்னார் 90 பேருக்கு சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆக்சுவலாக 90 பேருக்கு அவர் சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கல. சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கேன்னா ஜேஓ இருக்காங்க. எனக்கு ஃபேமஸ் ஜேஇஓ தான் இருக்காரு. பட் நான் ஆக்சுவலாக 85 பேருக்கு நான் சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கேன். உட்காரம் பிஎஸ்சியில் வந்து 85 பேருக்கு சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கேன். அங்கேயும் அப்படி தான் நான் போய் சேர்ந்த டைம் வந்து ப்ராப்ளம் பிஎஸ்சி எப்போது ப்ராப்ளம் அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் அது போக ஒரு குரூப் ஒத்துக்காது. அதை ஒத்துக்காதனால அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன ஆச்சு அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. அந்த பிளேஸுக்கு நான் போகிறேன். அவர் மெடிக்கல் ஆஃபீஸர் போகாமல் வந்து லீவ் போட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே லீவ் போட்டு ஒர்க் பண்ணுறது ரீசன் வந்து அவருக்கு கொஞ்சம் நிறைய பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்ததுனால அது சரி பண்ணுறதுக்காக அவர் இருந்தார். ஸோ நான் அங்கே போய் ஜாயின் பண்ண உடனே அப்போ தான் வந்து முதல்ல அந்த ஃபார்மசிஸ்ட் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கை கலப்பாகி கட்டி கொடுத்து ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். தட் மீன்ஸ் சர்வீஸில் 2 மாதம் ஓவையில் ஒர்க் பண்ணிட்டு உட்காரம் பிஎஸ்சியில் போய் ஜாயின் பண்ணுறேன். அதில் போன உடனே வந்து நிறைய பேர் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாச்சு அப்படின்னா திரும்பி அந்த இடத்துக்கு வராமல் பார்த்துட்டாரு. செகண்ட் திங் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாச்சுன்னா திரும்பி பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வரணும். பணம் கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு போகணும், பிடிக்காத இடத்துக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததை வந்து அழகாக வந்து ஒரு 6 மாதத்தில் மேனேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் தொண்டாமுத்துறை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உட்காரம் பிஎஸ்சியில் இன்சார்ஜ் மெடிக்கல் ஆஃபீஸராக 85 பேருக்கு நான் பேர் வாங்கி கொடுத்துருந்தேன். லாஸ்ட் டேவும் இதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி தான். எங்கே போனாலும் நான் அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் நினைக்கிறதில்ல, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நினச்சிக்கிறேன். நான் யாரை திட்டினாலும் சரி, யாரை பாராட்டினாலும் சரி, எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக தான். ஒரு இண்டிவிஜுவலுக்காக நான் பாராட்டதில்லை. பட் சில விஷயங்களில் வந்து இண்டிவிஜுவலுக்காக நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா டாக்டர் சைடில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து சின்சியராக இருக்கிறதுனால ரொம்ப எனக்கு ஒரு நல்ல பேர். சித்தா டாக்டர் வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 months வந்து ஓஏபி இதில் வந்து நிறைய சித்தா ஃபார்மசிஸ்ட்டும் டாக்டரும் வந்து நிறைய ஓஏபி கேஸில் எழுதி கொடுத்து டாக்டர் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நான் நன்றி பெருமைப்பட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் வந்து
நான் விரும்பி நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னன்னு கேட்டேன்னா, நீங்கள் இதை வந்து ஒரு பெரிய இதை எடுத்துக்காம வர்ற மெடிக்கல் ஆஃபீஸருக்கு கோஆப்ரேட் பண்ணணும். டாக்டர் தேவசேனா வந்தாலும் சரி, மற்ற வேறு டாக்டர் புது டாக்டர் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு டாக்டருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக திரும்பி வந்து அவங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க.